ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 26/6/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரெண்ட் பேஜில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ஜிஎஸ்டி கவுன்சில் செட் டு டிஸ்கஸ் ஹேவிங் ஃபியூவர் ஐட்டம்ஸ் இன் 12% ஸ்லாப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக நம்ம நிறையவே டாக்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா. அதாவது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 5 விதமாக ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்க. ஒன்று 0%, இன்னொன்று 5%, இன்னொன்று 12%, இன்னொன்று 18%, அது இன்னொன்று 28%. இதில் பார்த்திங்கன்னா 12% அப்படின்றத ஒன்று ஃபுல்லாகவே கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 12% ஜிஎஸ்டி இருக்கிறது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் 5% ஆகும், ஒரு சில ப்ராடக்ட்ஸை 18% ஜிஎஸ்டிலையும் கீழே எடுத்துன்னு வர போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி இன்கேஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு 5 மாற்றினாங்கன்னா பொதுமக்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் ரொம்பவே நல்லதாக இருக்கும். அந்த 12லேருந்து நிறைய 18 மாற்றினாங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் அதாவது இந்த ஜூலை மந்த்து தான் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் இதை இப்போது ஒரு நியூஸாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்க போகுது. ஸோ இது 12% இருக்கிற ஸ்லாபில் அந்த ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறாங்க. 12% ஸ்லாபில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை பார்த்திங்கன்னா 5%லேயோ இல்லை 18%லேயோ பார்த்திங்கன்னா மாற்றி விடுவாங்க. ஸோ இதோடைய இம்பேக்ட் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கன்சியூமர் இம்பேக்ட் முதல்ல எப்படி இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இன்கேஸ் 5%ஆக மாற்றினாங்கன்னா கன்சியூமர்ஸ் அது நல்லா சீப்பான ப்ரைஸ்லேயே பார்த்திங்கன்னா அதை வாங்க முடியும். அதே இதுவே ஜிஎஸ்டி அதிகப்படுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தென் இன்னொரு பிஸ்னஸ் இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கலாம். பிஸ்னஸ் இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது 5 ஸ்லாப் இருக்கிறது 4 ஸ்லாபாக மாறிடுது. ஸோ அப்போது அந்த கிளாஸிஃபிகேஷனில் நிறைய சண்டை சச்சரவுகள் வராது. நிறைய இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது ரொம்ப குடிசை வயிற்றில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதனால். தென் இன்னொரு விஷயம் ஒர்க்கிங் கேபிட்டல். அதாவது இப்போது வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா, ஸ்டோர் ரூம், அந்த மாதிரி ஸ்டோர் லைக் இந்த சூப்பர் மார்க்கெட். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஹோல்சேல் மார்க்கெட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ் இருக்கிற அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இதனால் அவங்களுக்கும் ஒரு சில இடத்துல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில டைமில் ரொம்ப லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இன்கேஸ் அவங்க ஸ்டோர் பண்ணி இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு 5% ஜிஎஸ்டியாக மாற்றிட்டாங்கன்னா அது பார்த்திங்கன்னா நல்லது. ஆனால் 18% 5% மாற்றிட்டாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லைக் அவங்க அதை 12% ஜிஎஸ்டிக்கு வாங்கியிருப்பாங்க. ஆனால் அது 5% ஜிஎஸ்டிக்கு தான் அவங்க விற்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. 18%. ஸோ இது அப்படியே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மூணு பேர்கிட்டையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து தான் பார்க்கணும் எந்தெந்த திங்ஸை அவங்க 5%ல் கீழே எடுத்துகிட்டு வருவாங்க, எந்தெந்த திங்ஸை 18%ல் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இதுக்கப்புறமா ஃபர்தர் ஸ்டெப் எடுக்கணும். தென் இதுவுமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். ஹிஸ்டாரிக்லி இந்தியன் ஆஸ்ட்ரோனாட் ஹெட்ஸ் டு ISS. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம இந்தியன் ஆஸ்ட்ரோனாட் ஒருத்தர் போகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சியம் 4 அப்படின்ற ஒரு மிஷன் மூலிமா நம்மளுடைய ஆஸ்ட்ரோனாட்டான சுபாஷ் சுக்லா அப்படின்றவர். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 41 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 41 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா ராகேஷ் சர்மா அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1984 பார்த்திங்கன்னா சோயிஸ் அப்படின்ற ஒரு மிஷனில் அவர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் மிஷனில் ராகேஷ் சர்மா அவர்கள் ஸ்பேஸ்க்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா போகிற ஒரு இந்தியன் பார்த்திங்கன்னா சுபாஷ் சுக்லா தான். ஸோ இவர் போயிட்டு மெயினாக இவரை ஆக்சுவலி அந்த 4 பேரில் ஒருத்தர் தான் நம்மளுடைய இந்தியாவில் போக போகிற ஃபர்ஸ்ட் மேன்மேட் மிஷனில் போகிற ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா இந்த சுபாஷ் சுக்லா அப்படின்றவங்க. 4 பேரில் ஒருத்தவங்க, அந்த 4 பேரில். ஸோ நம்மளுடைய ஸ்பேஸ் மிஷன் ககன்யான். அதை பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கணும். நிறைய வாட்டி நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். ககன்யான் மிஷன் நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் மேன்மேட் மிஷன் மேன்மேட் ஸ்பேஸ் மிஷன் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு முன்னாடியாக அங்கே போய்ட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த 4 பேர்லேயே செலக்ட் பண்ணி சுபாஷ் சுக்லா அவர்களை பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க.
ஸோ இவங்க அங்கே போய் என்னென்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நிறைய அங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற கிளைமேட், அதாவது அந்த மைக்ரோ கிராவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா கிராவிட்டி. ஸோ அந்த மாதிரியான நிலைமையில் தான் பண்ணக்கூடிய ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸு. அண்ட் தென் நிறைய இந்த ஸ்பேஸ் டூரிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சேட்டிலைட்ஸில் ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படின்றதும் பார்ப்பாங்க. அண்ட் தென் புதிய விஷயங்கள் நிறைய இந்த கிட்டத்தட்ட 60 சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டோட்டலாக நடக்க போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மிஷன் வழியாக போயிட்டு. அதில் நம்ம வந்து 7 பண்ண போகிறோம். அதுலேயும் மெயினாக என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மைக்ரோ கிராவிட்டி எஃபெக்ட்ஸ் ஆன் மசில் ரீஜெனரேஷன். அதாவது நம்ம பயாலஜிக்கலாக நம்மளை மனுஷங்கிட்டையும் சரி, இல்லை அக்ரிகல்ச்சர் பேஸ்டும் சரி, இல்லை ஹியூமன் ஹெல்த்து, இல்லை அங்கே டக்குன்ட்டு ஃபுட்டு இல்லை அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் சோர்ஸ் வந்து தேவை. ஸோ ஃபுட் எப்படி அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அந்த மைக்ரோ கிராவிட்டியில் நம்ம எப்படி ஸ்டேபிள் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு விஷயமும் வந்து போய் பார்த்துட்டு வரப்பட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் க்ராப் சீட் ஜெர்மினேஷன் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க. மெயினாக க்ரீன் கிராம் அண்ட் தென் ஃபெனுக்ரிக், இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன தான் வந்து மூன் சாயிலில் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம வந்து லைக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் ஸோ இந்த மைக்ரோ கிராவிட்டி அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வேறு மாதிரியான ரிசல்ட்ஸ் காமிக்கும். ஸோ அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதா அப்படின்றது இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதை தாண்டி மைக்ரோ ஆல்கே க்ரோத் நம்ம நார்மலாக இதுவும் ஒரு ஃபுல் ஆல்டர்னேட்டிவாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வித் எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ், அதாவது ஹியூமன்ஸை வந்து நம்ம எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ் கூட நிறைய நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை பற்றியும் ஒரு ரிசர்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இது ஒரு மிகப்பெரிய நம்மளுடைய இந்தியாவோடைய நேஷ்னல் ப்ரைடு. அண்ட் தென் நம்மளுடைய யூத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம், அதாவது இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அந்த கோரை எடுக்கிறதுக்கான ஒரு ஊண்டுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னும் சொல்லுறாங்க. இதை தாண்டி நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோன்னா இஸ்ரோக்கும் நாசாவுக்கும் உள்ள டைஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் தென் நிறைய இந்த நம்மளுடைய ஃப்யூச்சர் அப்கமிங் ககன்யான் மிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம மைக்ரோ கிராவிட்டியில் வந்து எஃபெக்ட்ஸ் ஆன் மசில் ரீஜெனரேஷன், அதாவது பயாலஜிக்கலாக சரி ஹியூமன்ஸ்க்கு, அண்ட் தென் பயாலஜிக்கலாக நார்மல் ஜென்ரலாக அக்ரிகல்ச்சர், அப்புறம் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணும்போது நம்மளா ககன்யான் மிஷன் மூலயமா போகும்போது நம்ம இன்னுமே வந்து வே ஃபார்வர்டாக நம்ம யோசிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்டாண்டிங், நம்மளுடைய இப்போதைக்கு குளோபல் ஸ்டாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலைட் குரூப்ஸ்லலாம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் தென் பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் 2035 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஷன் நம்ம பில்ட் பண்ண போகிறோம் 2035. ஸோ அதுக்கும் ஒரு ஊண்டுகோல். அண்ட் தென் நம்ம மூணுக்கு வந்து 2040 நம்மளே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு இந்தியா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2040 போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு ஊண்டுகோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப்னஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் பண்ணிட்டு வர போகிறோம் நம்ம இப்போதைக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அந்த நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ராகேஷ் சர்மா அவர்களுக்கு அப்புறமா 41 இயர்ஸ் கழிச்சு இப்போ சுபாஷ் சுக்லா அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க நம்ம இந்தியாவிலேருந்து. ஸோ அதை பற்றியும் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கென்னடி ஸ்பேஸ் சென்டரில், யூஎஸில் இருக்க கென்னடி ஸ்பேஸ் சென்டர்லேருந்து கிளம்பப்பட போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. சென்னை, தமிழ்நாடு இந்த மாதிரியான நியூஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ற எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் தென் சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் இன் ரிவர் ட்ரிகர் பேனிக் அண்ட் வயநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படின்றது வயநாட்டில் மட்டும் இல்லை, அண்ட் தென் நார்த்தன் சைட்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து சவுத் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கு கீழே இருக்கிறதுனால வயநாடு அப்படின்றது மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வயநாட்டை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நார்த்தன் சைட்ஸ், இந்த ஹிமாலயாஸ் மெயினாக வந்து இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படின்றது ஹிமாலயாஸ், நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் தென் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படின்றது நடக்கும். மெயினாக ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா க்ளவுட் பர்ஸ்ட் அப்போது வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் கன்ஃபார்ம் இருக்கும்.
அதாவது க்ளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது ஒரு நம்ம க்ளவுட் வந்து சடனாக வந்து ரொம்ப அதிகமாக வாட்டர் வேப்பர் அதிகமாகிட்டு ஸோ சடனாக மழை பெய்யுறது தான் வந்து க்ளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது. ஸோ அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு பலூன் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கிட்டு ஸோ அது சடனாக ஒரு ஓட்டை போட்டால் எப்படி ஒரே இடத்துல ரொம்ப அதிகமான ஃபோர்ஸோடு வந்து தண்ணி விழுமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு சடன் ஹெவி ரெயின்ஃபால் வந்து இருக்கும். ஸோ இதனால் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் ஏற்படும். இதனால் ஃப்ளாஷ் ஃப்ளட்னால் வந்து ஒரே நேரத்தில் வந்து ரொம்ப அதிகமாக மழை பெய்யுறது தான் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, இதனால் லைஃப் பாதிக்கப்படும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர், எக்கனாமி, அப்புறம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், பேசிக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் ஏன் இந்த க்ளவுட் பர்ஸ்ட் ஏற்படுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச். முக்கியமான விஷயம் கிளைமேட் சேஞ்ச். அண்ட் தென் மெயினாக இந்த மவுண்டெயின் ரீஜியன்ஸில் இது ரொம்பவே அதிகமாக காணப்படும். வெர்டிக்கல் க்ளவுட்ஸ் வந்து இருந்தால் அங்கே மோஸ்ட்லி இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த வெர்டிக்கல் க்ளவுட்ஸ் நிறைய மவுண்டெயின்ஸாக தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே ஒரு காற்று வந்து ஒரு மலை பகுதியாக வந்து ஸோ அது டக்குன்னு வந்து நம்ம இந்த விண்ட்வர்ட் சைடு, லீவர்ட் சைடு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதாவது மலை வந்து ஒரு தடுப்பு இது மாதிரி குளிர் காற்றெல்லாம் வந்து மேலே அனுப்பிவிடும். ஸோ அப்போ மேலே அனுப்பிவிடும் போது மவுண்டெயின்ஸ்க்கு மேலேயே ரொம்ப அதிகமாக லென்த்தில் உருவாகாது, பட் ஆனால் ரொம்ப அதிகமான ஹைட்டில் உருவாகும் அந்த க்ளவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அது பேர் தான் வெர்டிக்கல் க்ளவுட்ஸ் அப்படின்றது. அதாவது நிறைய ஏரியாவை கவர் பண்ணாது, ஒரே ஏரியாவில் ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அந்த க்ளவுட்ஸ். ஸோ நிறைய வாட்டர் இருக்கும். அது பேர் வந்து குமுலோ நிம்பஸ் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சடன் ஃப்ளாஷ் அந்த க்ளவுட் பர்ஸ்ட் ஆகிட்டு சடனாக ஃப்ளட்ஸ் வந்தது, ஹெவி ரெயின்ஃபால் வந்தது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட லெஸ் தென் 100 கிலோமீட்டர் தான் கவர் ஆகும். சடனாக வந்து அந்த கொஞ்சம் இடம் தான், ஆனால் ரொம்ப அதிகமாக மழை பெய்யும். கிட்டத்தட்ட 100 mm ஒரு 1 ஹார்லேயே 100 mmக்கும் அதிகமாக பெஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியான அது க்ளவுட்ஸை பொறுத்து, அது எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை பொறுத்து. ஆனால் ஆல்மோஸ்ட் 1 ஹார்லேயே 100 mmக்கும் அதிகமாக தான் கன்ஃபார்ம் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து ரொம்ப சடனாக நடக்கிறதுனால, ஷார்ட் பீரியடில் நடக்கிறதுனால இதுக்கான ப்ரெடிக்ஷன் டெக்னாலஜி அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இதை வந்து நம்ம இந்த பாதிப்புலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து இப்போதைக்கு டெக்னாலஜி வைஸ் நம்மளால் எதுவும் சொல்ல முடியல. இருந்தாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மவுண்டெயின்ஸ் ஆண்டு தான் இந்த அதிகமாக வரும் அப்படின்றது நமக்கு முடிவாயிடுச்சு. ஸோ அந்த மவுண்டெயின்ஸ் ஆண்டை நிறைய ரிவர்ஸ், அங்கே இருக்கிற ரிவர்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தி எப்போவுமே வச்சுக்கிட்டு, அண்ட் தென் நிறைய இந்த என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டோடு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்ட ஆரம்பித்து ரொம்ப பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கட்ட அனுமதிக்காமல், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் இந்த லாஸஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. தென் இது த ஆக்சிஸ் ஆஃப் அப்பீல் இன் த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லையா, இஸ்ரேல், ஈரான், அந்த யூஎஸ். ஸோ அந்த இது பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மறுபடியும் சீஸ்ஃபயர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. யூஎஸ் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சீஸ்ஃபயர் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம நேற்றே நியூஸ் பேப்பர்லேயே வந்திருந்தது. நிறைய ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஹார்ஸ்ல வந்து அவங்களோட ஸ்ட்ரைக்ஸை நிறுத்திடணும், இஸ்ரேல் வந்து 12 ஹார்ஸ்குள்ளே நிறுத்திடணும், அந்த மாதிரியான ஒரு சில அக்ரிமெண்ட்டோடு, ஆனால் ப்ராப்பராக நடக்கலை. லைக் சைன்லாம் பண்ணாமல், ஆனால் சீஸ்ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு வர நிலைமையில் வந்து 2 பேரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆக்சுவலி இஸ்ரேலும் ஈரானும் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த கோல்டு வார் பீரியட், அதாவது இந்த 1939 1945 அந்த வேர்ல்டு வார் 2 முடிச்சிட்ட பிறகு ரெண்டாக பிரிஞ்சு யூஎஸ்எஸ்ஆர் வந்து நிறைய கோல்டு வார் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கோல்டு வார் வேணால் இதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஈரானோட மிலிட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் கெப்பாசிட்டி இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குது. பட் ஆனால் அவங்க நியூக்ளியர் வைஸ், டெக்னாலஜி வைஸ் அதெல்லாம் இன்னுமே ஸ்ட்ராங்காகவே தான் இருக்காங்க. ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கோல்டு வார், அதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி யூஎஸ்எஸ்ஆர் அந்த ஒரு கோல்டு வார் தீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நகருமோ. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ரஷ்யா, சைனாலாம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. லைக் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணாமல் எக்கனாமிக்கலாகவோ சரி, மிலிட்ரி வைஸ் சப்போர்ட் பண்ணல. பட் ஆனால் எக்கனாமிக்கலாக அண்ட் தென் அவங்களோட சப்போர்ட், அவங்களுடைய சைடு வந்து பார்த்திங்கன்னா ஈரானாக எடுக்கிறாங்க. ஏன்னா யூஎஸ்ஏ வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால
ஆப்வியஸாக வந்து யூஎஸ்ஏக்கு கொஞ்சம் அகைன்ஸ்டாக லைட்டாக வந்து காம்படிட்டிவாக இருக்கிற ரஷ்யா அண்ட் தென் சைனா வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட மறுபடியும் அந்த கோல்டு வார் தீம்கே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை இந்த ஆர்டிக்கலில். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இது யூனியன் கேபினெட் பாசஸ் ரெசல்யூஷன் டு மார்க் 50 இயர்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதாவது ஜூன் 25 1975 வந்து என்ன நடந்திருக்கோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அது ஒரு டார்க்கஸ்ட் சாப்டர்ஸ் இந்த நம்மளுடைய கண்ட்ரியில் ஒரு டார்க்கஸ்ட் சாப்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வல்கராகவே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்றது போடப்பட்டது. நிறைய நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ப்ரெஸ்ஸோட ஃப்ரீடம் அண்ட் தென் மாஸ் அரெஸ்டிங் சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிஷன் லீடர்ஸ் அண்ட் தென் ப்ரெஸ் மெம்பர்ஸ் இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ண கிட்டத்தட்ட 1 lakh பீப்புள்ஸ்க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எலெக்ஷன்ஸ்லாம் அப்போ நடக்கும்போதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கான காரணம் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்பர் 2 ரீசன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரீசன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்திரா காந்தி பீரியடில் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க எலெக்ஷனில் வின் பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா அது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஹைகோர்ட்டில், அலகாபாத் ஹைகோர்ட்டில் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்துருந்தது. ஸோ அது ஒன்று. அந்த இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து வார், அதாவது 1971 இந்தியா பாகிஸ்தான் வார் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதோட இம்பேக்ட் அண்ட் தென் வந்து ஒரு சில ட்ராட் அந்த சிம்டம்ஸ் க்ரைசிஸ். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால கரப்ஷன், மிஸ்கவர்னன்ஸ், நம்மளுடைய இந்தியாவே ஒரு இன்ஸ்டெபிலிட்டியாக இருந்தது அந்த டைமில். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூனியன் கேபினெட் பாசஸ் ரெசல்யூஷன் டு மார்க் 50 இயர்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி. அது நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டு தான் அந்த 1975 இந்த ஜூன் 25 1975 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 50 இயர்ஸ் முடிய போகுது. ஸோ அதை பற்றின அதனால தான் இது வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அண்ட் தென் இதெல்லாம் தாண்டி என்னென்ன நடந்தது அந்த டைம்லன்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சடனாக வந்து அரெஸ்டிங் நடந்தது. அண்ட் தென் ப்ரீ பப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் வந்து நியூஸ் பேப்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் அலோவ் பண்ணாங்க. அதாவது இப்போது நியூஸ் பேப்பர்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே அது வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்க்ரீன் பண்ணி காமிக்கணும். கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் ஏதாச்சும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. தென் மெயினாக அந்த ஆர்டிக்கல் 20 அண்ட் தென் 21 வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி பீரியட்லையும் நம்ம வந்து அதை கேன்சல் பண்ணக்கூடாது, அந்த ரைட்ஸை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஆர்டிக்கல் 21 அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது கூட வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த டைமில் கேன்சல் பண்ணப்பட்டது. அதே இந்த ஃபோர்ஸ்டு ஸ்டெரிலைசேஷன், பாப்புலேஷனை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்காக ஃபோர்ஸ்டு ஸ்டெரிலைசேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மும்முரமாக நடந்தது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த டைமில் நடந்தது. ஸோ கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் ஆகிடுச்சு ரிமார்க்கபிள் ஃபார் அவர் எமர்ஜென்சி அப்படின்றத தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக 50 இயர்ஸ். லைக் இன்றைக்கி ஜூன் 26 கரெக்டாக ஜூன் 25 1975 நடந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை ஸ்போர்ட்ஸில் எல்லாம். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி ரீச் தேன் வேணும். நான் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.